சாவகச்சேரியில ஊசி கட்சி இந்த 2025 போட்டியிடுதா? அதற்காகத்தான் நாங்களே பொறுமையா காத்து கொண்டிருக்கிறோம். தாங்கிக் கொள்ளணும். உச்ச நீதிமன்றம் என்றா என்ன, மேன்முறையீட்டு நீதிமன்றம் என்றால் என்ன என்ற விளக்கம் இருக்கும். திணைக்களத்தால வாதாடின லோயர்கிட்ட இதுன்னு படித்தான் அந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. அது இந்த நீதிமன்ற அந்த நீதிமன்றத்துக்கு இந்த அடிப்படை மனுக்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இல்லையே. அரசு, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி. வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம். உயர் நீதிமன்றத்தில் 53 ரிட் மனுக்களும் சட்டமா திணைக்களத்தின் சட்டத்திறனிகளுடைய வாதாட்டத்தால அந்த நீதிமன்றத்துக்கு இந்த மனுவை விசாரிக்கக்கூடிய உரிமை இல்லை என்று அந்த 53 ரிட் மனுக்களும் நிராகரிக்கப்பட்டாச்சு. மற்றது மேன்முறையீட்டு மன்றத்தில் விசாரிக்கப்பட்ட மனுக்கள் 37 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப இதுல நிராகரிக்கப்பட்ட மனுக்களை தாங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் போட போறோம் என்று வழக்கறிஞர் மாதிரி சொல்லியிருக்கணும். இதுக்கு தேர்தல் ஆணைய திணைக்களத்தின் நடவடிக்கையை பொறுத்து தான் அதை செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கு. அதில் இதுல குழம்ப வேண்டிய ஒன்றுமே இல்லை. 2 நீதிமன்றத்தில் தீர்ப்பும் ஒரே நாள்ல வந்ததால சனத்துக்கு ஒரு குழப்பம் உண்டு. அதுதான் நான் சொல்றேன். மேல்முறையீட்டு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். இப்ப நேற்று நிராகரிக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு 53 ரிட் மனுக்களும் நிராகரிக்கப்பட்டது. 53 ரிட் மனுக்கள் அதோட சேர்த்து 6 அடிப்படை உரிமை மனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் இதுல 37 மனுக்களையும் அதில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளும் சுயேட்சை குழுக்கள் அந்த 37 மனுக்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதான் செய்தி. நான் கேட்கிறேன் என்னன்னு சொன்னா, ஊசி கட்சி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இதுக்கான விண்ணப்பத்தை செய்தது. சுயேட்சை குழுக்கள்னு சொன்னா அதுவாகத்தான் இருக்கும். அட்டும்பள்ளியில இப்போ நாங்கள் இன்னும் அது தேர்தல் திணைக்களம் வெளியிடாத பட்சத்தில் அதை பற்றி நாங்கள் இனி அதை ஆட்டிய இடமா இருக்கும்ன்றதை இனி வரும் நாட்கள்ல தான் தெரியும். நேற்று எங்கள்கிட்ட சந்தேகம் எழுப்பினாங்கன்னு சொன்னா, ஊசி கட்சி சார்பாக நீதிமன்றம், அதாவது மேல்முறையீட்டு நீதிமன்றத்துல வழக்கு தொடரவில்லைன்னு சொல்லி ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டது. உண்மையாவே தொடரப்பட்டதா, தொடரவில்லையா? இந்த வழக்குகள் எல்லாம் எல்லாரும் ஒருங்கிணைச்சு தான் போட்டது. கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு தான் தேர்தல் அந்த வழக்கை போட்டதே ஒழிய தனித்தனியா போடுறேன்னு சொன்னா எவ்வளவு காசு முடியும்னு கேட்கறாங்களுக்கு தெரியுமோ? கேட்பாங்க. நல்ல கேள்விகள் சும்மா இருந்திருந்து போட்டு நல்லா 3 நேரம் சாப்பிட்டுட்டு ஒரு அறிவில்லாத மாதிரி கேள்வியில கேட்க சில எல்லாரும் இல்லை, சில பேர் இருக்கணும். அப்ப அவைக்கு ஒன்றோடு விளங்கிக் கொள்ளணும். உச்ச நீதிமன்றம் என்றா என்ன, மேன்முறையீட்டு நீதிமன்றம் என்றால் என்ன என்ற விளக்கம் இருக்கும். அப்ப சட்டமா திணைக்களம் சட்டமா திணைக்களத்தால வாதாடப்பட்ட லோயர்கிட்ட இதன்படி இந்த நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை என்றுதான் ஒரு சுருக்கமா செய்தி இதுல அவங்க சொல்றாங்க. அப்ப இதே உங்களுக்கு விளங்குது இல்லை. அதே மாதிரி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை உத்தரவிட்டு ஏற்றுக்கொள்ள சொல்லி தான் உத்தரவிட்டுக்கிறார். அப்போ இதுதான் நாங்கள் இதுக்குள்ள செய்தி ஊடகங்களும் என்னென்னு சொன்னால், ஐபிசி ஊடகம் ஒன்று இருக்கு, அது தனியாக இந்த நிராகரிக்கப்பட்ட மனுக்களை மட்டும்தான் சொன்னேன். இதாலே ஒரு சில சனங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டது. அது எல்லா மனுக்களும் எல்லாம் நிராகரிக்கப்பட்ட ஆச்சாமன். அப்போ 2 நீதிமன்ற தீர்ப்பும் ஒரே வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி வரைக்குள்ள இந்த சின்ன குழப்பங்கள் வர வளமை தான். ஆனால் அதை நீங்கள் இப்போ பத்திரிகையில் செய்தி ஊடகங்களில் விரிவாத்தான சொல்கிறாங்க. 2 பத்திரிகையில் பாருங்க, பத்திரிகையிலையும் சரியாக தான் வந்துருக்கு. அதாவது எத்தனை மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட சொன்னதும் எத்தனை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதும் எல்லாம் பத்திரிகையில போட்டுருவோம். தெளிவா உங்களோட மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. சாவகச்சேரியில ஊசி கட்சி இந்த 2025 போட்டியிடுதா? அதற்காகத்தான் நாங்களே பொறுமையா காத்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதாவது யாழ்ப்பாண தேர்தல் திணைக்களத்திலிருந்து எங்களுக்கு நேற்று வரைக்கும் நாங்கள் கேட்டதில் இன்னும் அவைக்கு அறிவித்தல் வரையில்லை. அறிவித்தல் வந்தா அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கு. 37 ரிட் மனுக்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுல அதுல உங்களுடைய மனுக்களும் உண்டு. எங்கட மனுக்களும் என்ன பதிவு செய்யப்பட்ட கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் இருக்கக்குள்ள அதுக்கு அடங்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. அதான் ஒரு நாங்கள் எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. அப்ப இது நீ தேர்தல் திணைக்களத்தால் எங்களுக்கு அறிவித்தல் வந்தால் நாங்கள் அதை உறுதிப்படுத்துவோம். அப்படி ஒரு நிலைமை வந்தால் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் எங்களுடைய கட்சி சின்னத்தை நாங்கள் உறுதிப்படுத்தி போட்டும் மேலதிகமான தகவல்களை உண்மையா இருந்தால் அதை வெளிப்படுத்துவோம். இப்ப நாங்கள் நிறுத்தம் ஊகாத்தின் அடிப்படையில நான் ஒரு செய்தியும் சொல்ல மாட்டேன். நாங்கள் வரைக்கும் எங்களுக்கு
37 வேட்புமனுக்களை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதுல வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் அடங்கலாக தான் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவிக்குது. இவ்வளவுதான் உண்மை. இதுக்குள்ள எந்தெந்த பகுதி என்றதெல்லாம் வந்து இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதுதான் உண்மை. அதுவரை நாங்கள் பொறுமையா காத்திருப்போம். நாங்கள் இந்த முதல் வந்து நீங்கள் தந்த செய்தியின் அடிப்படையில் தான் மக்களுக்கு பகிர்ந்து கொண்ட நாங்கள் உண்மையாகவே நாங்கள் வழங்கிய செய்திகளும் சில தவறு இருக்குது. அதை நாங்கள் தவறை உடனடியாக மன்னிப்பு கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஏற்கனவே 37 ரிட் மனுக்களில் வந்து ஊசி கட்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க. நிச்சயமாக இந்த 37 மனுக்களும் வந்து என்ன சொல்றது, இலங்கை பூராக இருக்கிற கட்சிகளால் போடப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதுக்குள்ள வந்து வடஒதுக்கீடான கூட படமானதுக்கு தான் கூடுதல் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ நாளளவார் ரீதியில் பார்க்க போனால் 418 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் வந்து அது ஒரு பகுதியில் 1, 2 சேர்த்து தான் பெருகுது. ஆனால் எங்களுக்கு வடமாநிலத்திலான உரிமைக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. இப்போ எங்களுக்கு ஊசி கட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா மாவட்டம், யாழ் மாவட்டத்தில் ஒரு இடம் தான் எங்களுக்கு கிடைக்கிது. கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனேரி பிரதேசம் மட்டும்தான் கிடைக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்கா பிரதேசமும் பாண்டியங்குளம் தான் கிடைக்கிறது. மற்ற எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அதே மாதிரி சங்க சின்னத்தில் போட்டியிட்ட கட்சிகளுக்கும் வந்து 2 இடத்தை தவிர மற்ற எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு. அப்போ அந்த கூடுதலான கட்டம் இதுக்குள்ளான இருக்குது. அப்போ அந்த ஒரு அடிப்படையில் தான் இப்போ நாங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒழிய அது முழுமையாக தேர்தல் ஆணையத்தின் உத்தியோகபூர்வ அறிவித்தல் வரும் வரைக்கும் எங்களுக்கு இதான் கிடைச்சிருக்கு அதான் கிடைச்சிருக்கு சொல்லலாம். அப்போ நாங்கள் வந்து அப்படி அறிவித்தல் வந்தால் நாங்கள் அங்கே போய் எங்களுடைய ஆவணங்கள் தேவைப்படுற ஆவணங்களை செலுத்தி நாங்கள் சின்னத்தை எடுத்து வந்து வெளியில் வரைக்கும் சொல்லுவோம். ரைட், எங்களுக்கு உறுதிப்பாடாக கிடைச்சில்லை. அப்போ இதுக்குள்ள வந்து இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், இப்போ இந்த தயாரிக்கப்பட்ட 53 இதுக்கும் திரும்பவும் வழக்க போடுறான ஒரு வழக்கறிஞர்கிட்ட செவியை நான் பார்க்கக்குள்ள அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்கள் மேன்முறையீட்டில் வந்து திரும்ப மேன்முறை செய்ய போறோம். நேற்று தயாரிக்கப்பட்ட வழக்குகள் வழக்கறிஞர் வழியால வந்து சொல்றேன் அவர்கிட்ட செய்தி. அப்ப அவர்கிட்ட செய்தி சொல்லிக்குள்ள அதையும் செய்தி கூடத்தெல்லாம் பெருகு. அப்ப இதுல வந்து நாங்கள் இப்ப பொறுமையைத்தான் கடைப்பிடிக்கணும். மற்றது அவசரப்பட்டு இது ஒன்று சொல்லிடுற மாதிரி நான் உங்களுக்கு இப்போ அதுக்கு மேல் தந்த செய்திகள் எல்லாம் நீதிமன்றத்தின் தீர்ப்பைத்தான் தந்தேன். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பைத்தான் உங்களுக்கு நாங்கள் காட்டி தந்தேன். மற்றபடி நீங்களாவோ ஒரு தீர்மானத்துக்கு வந்து அந்த செய்தி போடப்படும். அதுல அப்போ அதான் நாங்கள் இருக்கிற பிரச்சனை. இப்போ நாங்கள் அதற்கான ஆதாரத்தையும் நான் உங்கள்கிட்ட தந்தேன். அது மேன்முறை நீங்க தந்தது ஆதாரத்தின் அடிப்படையில நாங்கள் வீடியோ போட்டாங்க ஒழிய மற்றபடி நாங்களும் சேர்ந்து எந்த ஒரு தகவலையும் நாங்கள் வெளியிட விடவில்லை இப்ப வரைக்கும். இதுவும் நேற்று இன்றைக்கு பேப்பர்ல வந்திருக்கிற இந்த செய்தியின் இடிவாக்கத்தை சில பேருக்கு விளக்கம் எல்லாம் இருக்கு. அது சரியா வந்ததான் அதை சரியா படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் அந்த 30. உயர் நீதிமன்றத்தின் 53 மனுக்களும் ரிட் மனுக்களும் அடிப்படை மனுக்களும் 6 தள்ளுபடி செய்யப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. ஏன் அவர்களும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஏன் வழக்கு பதிவு செய்யல? அது என்னன்னு சொன்னா, அவை சட்டத்தரணிகள் பிடிச்ச சட்டத்தரணி வழக்கறிஞர்களுக்கு அது தெரியாமல் இல்லை. என்னத்து காரணங்கள்ன்றதை பற்றி நாங்கள் அதை வந்து விவாதிக்கிறாது. என்னென்னா அதெல்லாம் நீதிமன்றத்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதால நாங்கள் அது தேவையில்லை. ஆனா சட்டமாக திணைக்களத்தால வாதாடின லோயர்கிட்ட இதுன்னு படித்தான் அந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. அது இந்த நீதிமன்றத்துக்கு இந்த அடிப்படை மனுக்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இல்லையே. அதெல்லாம் அதை வளர்ந்து அந்த நீதிபதிகள் அதை நிராகரிக்கப்பட்டது. அப்ப அதுக்கு நாங்கள் விமர்சனம் செய்யலாதானே. அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்னு அந்த லோயர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாமே ஒழிய விமர்சனம் செய்யலாது. இந்த கட்சி இந்த தீர்ப்பு தொடர்பாக நாங்கள் பலதரப்பட்ட கட்சியின் உறுப்பினர்களோட பேசியிருந்தோம். அவர்களும் முரண்பாடான கருத்துக்களை தான் எங்களுக்கு முன்வைக்கிறாங்க. இன்னுமே இவர்களுக்கு இந்த தீர்ப்புல வந்து தெளிவான ஒன்று அதற்கு தெரியாது. இப்ப அதான் நீங்கள் வந்து இப்ப சங்கச்சி கட்சிக்காரரை கேட்கலாம், இல்லாட்டி மாம்பழ கட்சிக்காரரை கேட்கலாம், இல்லாட்டி சைக்கிள்காரரை கேட்கலாம். யாரை கேட்டாலும் ஒருத்தருக்கும் இன்ன வரைக்கும் அந்த 37 இதுக்குள்ள வந்து எந்தெந்த இதுன்றது யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. அதான் உண்மை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை தெரிவித்தாலும் உண்மை என்ற சம்பவம் இதுதான். இந்த 2 பிரச்சனைக்குள்ள இது வரைக்கும் இந்த சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை வெளியில வருதா, செவ்வாய்க்கிழமை வெளியில வருதா என்றதை வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா 2ம் தேர்தல் திணைக்களத்தின் நீதிமன்றத்தின் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கிற வழியா நாங்கள் இதை வந்து
சும்மா எழுந்த ஊகத்திலேயோ சும்மா அடிப்படையிலோ நாங்கள் இந்த கருத்தையும் வெளிப்படுத்தி மக்களை குழப்பம். மக்களுக்கு நான் தெளிவாக சொல்ற வசனம் என்னன்னு சொன்னா, இதுதான் நேற்று நடந்த சம்பவம். உயர் நீதிமன்றத்தின் இது என்ன நடந்திருக்குது, மேல் முறையீட்டு நீதிமன்றத்தினால என்ன நடந்தது, இதுதான் இவ்வளவு தான் செய்தி. இனி இது நாங்கள் பொறுத்திருந்து தேர்தல் திணைக்களம் எடுக்கிற என்ன முடிவுன்றதை நாங்கள் பார்ப்போம். நிச்சயமா நன்றி.